இன்றைக்கு எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு மவுசு அதிகமாகிவிட்டது. ஸ்கூட்டர் முதல் கார்கள் வரை எலக்ட்ரிக் வாகனங்கள் பயன்பாட்டிற்கு வந்துவிட்டது. ஆனால் இன்று எலக்ட்ரிக் வாகனங்கள் வாங்க பலரும் தயங்குவது ரேஞ்ச் தான். ஒரு முறை சார்ஜ் செய்தால் நீண்ட தூரம் பயணிக்க முடியாமல் இருப்பதால் பலர் இந்த ரக வாகனங்களை வாங்க யோசிக்கின்றனர். அதேபோல எலக்ட்ரிக் வாகனங்களை வாங்கிய சிலர் வாகனம் வாங்கிய புதிதில் அதிக ரேஞ்ச் கிடைத்தது, தற்போது ரேஞ்ச் குறைந்து விட்டது என குற்றம் சாட்டி வருகின்றனர். இப்படியாக ரேஞ்ச் குறைவதற்கு என்ன காரணம்? பேட்டரி சரியாக வேலை செய்கிறதா என்பதை புரிந்து கொள்வது எப்படி? இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாருங்கள். இதை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் பேட்டரி எப்படி வேலை செய்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். எலக்ட்ரிக் வாகனங்களில் பெருமளவில் லித்தியம் அயான் பேட்டரிகள் தான் பயன்படுத்தப்படுகிறது. இதில் கிராஃபைட் ஆனோடாகவும் லித்தியம் கேத்தோடாகவும் பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் எலக்ட்ரோடுகளாக செயல்படுகிறது. இந்த இரண்டிற்கும் இடையில் ஒரு திரவ அமைப்பில் உள்ள ஒன்றின் மூலம் கிராஃபைட் மற்றும் லித்தியம் மாலிக்யூல்கள் எலக்ட்ரான்களை எக்ஸ்சேஞ்ச் செய்து கொள்ளும். நீங்கள் எலக்ட்ரிக் வாகனங்களை சார்ஜ் செய்யும் போது எலக்ட்ரான் கேத்தோடிலிருந்து ஏனோடிற்கு மின் சக்தியை கடத்தி செல்லும். இதுவே ஆனோடிலிருந்து கேத்தோடிற்கு மின் சக்தியை கொண்டு வருவதன் மூலம் பேட்டரியிலிருந்து சார்ஜ் வெளியேறும். இதைத்தான் மின் மோட்டருக்கு கடத்தி அதை இயங்க வைத்து அதன் மூலம் காரை இயங்க வைக்க முடிகிறது. சரி, இதில் எப்படி அதன் திறன் குறைகிறது என்று பார்க்கலாம் வாங்க. எலக்ட்ரிக் வாகனங்களை சார்ஜ் போடும் பலர் அதன் முழு ரேஞ்சும் கிடைக்கும் அளவிற்கு எப்பொழுதும் 100% பேட்டரியை சார்ஜ் செய்கிறார்கள். ஆனால் பேட்டரியை அதன் அளவை விட அதிக நேரம் சார்ஜ் ஏறினால் கேத்தோடு மற்றும் ஆனோடு பகுதியில் உள்ள ஆக்டிவ் மெட்டீரியலின் அளவு குறையும். இதனால் நாளடைவில் பேட்டரியிலிருந்து வெளியேறும் மின்சக்தியின் அளவும் குறையும். ஏதோ ஒரு முறை இருமுறை இப்படி பேட்டரி சார்ஜ் போடுவதால் இதன் அளவு மாறுபடுமா என்று கேட்டால் அதற்கு பதில் இல்லை. ஆனால் நீண்ட நாட்கள் இப்படியே பேட்டரியை முழு அளவு அல்லது அதற்கும் அதிகமாக சார்ஜ் போடும் பழக்கத்தில் இருந்தால் அந்த பேட்டரி இந்த நிலையை அடையும். அதனால் வல்லுநர்கள் எப்பொழுதும் லித்தியம் அயான் பேட்டரியை 80% மேல் சார்ஜ் போடாமலும் அதே நேரம் 20% கீழ் சார்ஜ் வராத அளவிலும் மெயின்டைன் செய்தால் நீண்ட நாட்கள் பேட்டரி உழைக்கும், நாளானாலும் தன் திறன் குறையாமல் இருக்கும் என தெரிவிக்கின்றனர். பேட்டரிக்குள் சார்ஜ் குறிப்பிட்ட அளவிற்கு மேல் குறையும் போது அதிகமாகும் போது அழுத்தம் ஏற்படும். இந்த அழுத்தம் காரணமாகத்தான் பேட்டரியின் திறன் படிப்படியாக குறைகிறது. இதனால் சார்ஜ் குறைந்து விடாமலும் அதிகமாகி விடாமலும் வைத்துக்கொள்வது சிறந்தது. இது மட்டுமல்ல, வேறு சில காரணங்களாலும் வாகனத்தின் பேட்டரி ஆயுள் குறைகிறது. முக்கியமாக டிசி ஃபாஸ்ட் சார்ஜர். பல நிறுவனங்கள் இந்த சார்ஜரை ஒரு ஆப்ஷனாக வழங்குகின்றது. இது வெகு விரைவாக பேட்டரிக்கு சார்ஜ் ஏற்றப்படுகிறது. ஆனால் இதை தொடர்ந்து பயன்படுத்தினால் பேட்டரியின் ஆயுள் குறையும். அவசர காலத்திற்கு மட்டும் பயன்படுத்துவது சிறந்தது. அதேபோல தட்பவெப்ப நிலையும் பேட்டரியின் ஆயுளுக்கு காரணம். அதிகமான வெப்பம் மற்றும் அதிகமான குளிர் ஆகிய இரண்டும் பேட்டரியின் ஆயுளை குறைத்துவிடும். இப்படியான அதிக வெப்பம் மற்றும் அதிக குளிர் நேரங்களில் பேட்டரி 20 முதல் 40% குறைவான ரேஞ்ச் தான் தரும் என எதிர்பார்க்கலாம். அதிகமான பயன்பாடும் பேட்டரியின் ஆயுளை குறைக்கும். பொதுவாக ஒரு பேட்டரி இத்தனை முறைக்கு மேல் சார்ஜ் ஏறினால் அது தாங்காது என்ற ஒரு கணக்கு இருக்கும். நீங்கள் தினமும் பயன்படுத்தினால் குறிப்பிட்ட காலத்திற்கு மேல் அதன் ஆயுள் குறைந்துதான் போகும். பேட்டரியின் ஆயுளை அதிகரிக்க வாகன தயாரிப்பு நிறுவனங்கள் பல்வேறு தொழில்நுட்பங்களை கையாண்டு வருகின்றனர். தொடர்ச்சியான பராமரிப்பும் கவனமும் தான் பேட்டரிகளுக்கு முக்கியம். இதனால் நீங்கள் வீட்டில் சார்ஜ் ஏற்றும் போது மெதுவாக சார்ஜ் ஏறும் சார்ஜர்களை கொண்டு 80% மிகாமல் உங்கள் வாகனங்களுக்கு சார்ஜ் ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள். அதேபோல சார்ஜ் 20%க்கும் குறையாமல் பார்த்து கொள்ளுங்கள்.